முதல்ல இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் சென்னைக்கு வந்ததுக்கு சிஎம்க்கு ஒரு நன்றி சொல்லிடலாம். ஏன்னா நம்ம குளோபலின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அதை செயல்படுத்தியிருக்காரு முதல்வர். இது பெரிய விஷயம். நான் ஆக்சுவலி என் ஃப்ளாஷ்பேக் எக்ஸ்போர்ட் கன்சல்டன்ட்னா ஒரு 3-4 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தது திருப்பூரில். அது அப்படியே பெண்டிங்காக நிற்கிது. இடையில சினிமா ஓஹோன்னு கொண்டு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த எக்ஸ்போர்ட் ப்ராஜெக்டில் ஜாயின்ட் வெஞ்சர் ப்ராஜெக்ட், இப்போ ராமராஜ், வைக்கிங், சென்னை சில்க்ஸ், இதெல்லாம் இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா குட்டி கம்பெனி. இன்றைக்கி ஜெயண்ட் கம்பெனி அண்ட் லெஜண்ட் கம்பெனிஸ். இன்றைக்கி ஒரு கார்பரேட்டாக 5000 கோடி 10,000 கோடிக்கு வளர்ந்தாச்சு. அந்த மாதிரி கார்பரேட்ஸில் எனக்கு 30 வருஷம் பிராண்ட் இருக்குது. அதை வச்சு ஜாயின்ட் வெஞ்சருக்கு பிளான் பண்ணுறேன். இவங்க அங்கேயும் பண்ணலாம், அவங்க இங்கேயும் பண்ணலாம். இப்போ நம்ம தமிழ்நாடு சேஃபு. மற்ற எந்த ஸ்டேட் போகிறத விட தமிழ்நாடு நம்பர் 1 சேஃப் பிளேஸு. ரெண்டாவது ஃப்ரெண்ட்லி ஸ்டேட். இது யார் வந்தாலும் ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். இந்தியாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ஸ்டேட்டுன்னா தமிழ்நாடு தான். நான் இப்போ தான் பார்த்தேன், பிரிட்டிஷ் ஸ்டால் பார்த்தேன், என்னுடைய இதை சொன்னேன். அடுத்து ஆஸ்திரேலியன் ஸ்டால். ஜென்ரல் விசிட் தான். ஒரு அவேர்னஸ் ஆஃப் ஒவ்வொரு தமிழர்களும் படித்தா மட்டும் போதாது. என் சன்னே படிக்கிறான், நல்லா ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறான். பட் ஜென்ரல் நாலேஜ்னு வரும்போது அவனுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும் இல்லையா? ஸோ என்ன நடக்குது நம்ம ஊரில் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அதனால தான் இன்றைக்கி ஷூட்டிங் இருந்தால் கூட அதெல்லாம் 2 நாள் போஸ்ட்போன் பண்ணிட்டு பார்க்குறேன். கேன்சல் பண்ணல, போஸ்ட்போன் பண்ணிட்டேன். ஷூட்டிங்கை எக்காலத்தை கொண்டு நான் கேன்சல் பண்ண மாட்டேன். அதுதான் என்னுடைய மெயின். சினிமா தான் சாம்ராஜ்யம், பெரிய இண்டஸ்ட்ரி. அது வெளி உலகத்துக்கு இன்னும் தெரிய வரல. வெளி உலகத்துக்கு சினிமா தெரிஞ்சிருச்சுன்னா அது ஒரு ஹையர் இன்கம் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி. கவர்மெண்ட்டுக்கு மிக 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 ரெவென்யூ கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். அதான் நம்பர் 1 சினிமா. நம்பர் 2 ஏற்கனவே செஞ்சு 30 வருஷத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த துறையை இன்வெஸ்டிங் ஜாயின்ட் வெஞ்சரில் பண்ணலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.